ஹை ஹலோ ஆல், நான் ஷோபாலன் அனிசம் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்னோட கிரவுண்டில் இருக்கேன் நான். சிங்கம் மேன்மேன் அகாடமின்னு சொல்லி சிவகங்கையில் கீழக்கண்டனின்ற ஊரில், அதுக்கு பின்னாடி பண்ணை காலேஜுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்து ஃபுல்லாக மெராத்தான் வில்லேஜாக ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான். ரன்னிங் சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்குறது, ஃப்யூச்சரில் அயன்மேன் 3 ஸ்போர்ட்ஸ் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு இது ஒரு ட்ராக் ஒன்று பில்ட் பண்ணி அதுக்குண்டான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதுதான் நாங்கள் கட்டியிருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது. இந்த இடத்துல இருந்து தான் ஒரு சின்ன ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கு பின்னாடி இருக்குல்ல, இது வந்து 400 மீட்டர் ட்ராக். இந்த இடத்துல நாங்கள் இன்னுமே ப்ராசஸ் பண்ணணும், அந்த வேலைகளை பார்க்கணும். இப்போ வரையும் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ என்ட்ரன்ஸு அந்த போர் போட்டிருக்கோம்ல, தெரியுதா? அதுதான் அந்த அந்த இடத்துலேருந்து தான் என்ட்ரன்ஸ் வரும். அதுலேருந்து இப்படியே வந்து இந்த மண் பாதை தெரியுதுல்ல, இது வழியாக வந்தோம் அப்படின்னா நம்மளோட பில்டிங் வந்துடும். கீழே வந்து இது வச்சு கட்டியாச்சு, செவுரு வச்சு கட்டியாச்சு ஒரு 4 அடி உயரத்துக்கு. மேலே வந்து பாலிகார்பனேட் ஷீட் போட்டிருக்கோம் ஃபுல்லாக. எனக்கு துடைக்கலை சரியா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஒரு பெட்டி கடை மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி. இப்போ ஃப்யூச்சரில் வந்து இந்த இடத்துல நாங்கள் ஈவினிங் டயத்தில் உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல சமைச்சு இப்படியே உட்காந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உள்ளக்கருந்து ஒரு ஆள் எடுத்து இப்படி கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு டைப் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். கஷ்டம், இப்போ ஒரு கையில் பண்ண முடியாது. கிச்சனு இதை காட்டுறேன் நான் எப்படி இருக்குது அப்படின்னு. உள்ளுக்கு கொஞ்சம் திங்ஸ் கிடக்குது, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஸோ இது நான் இந்த மாதிரி தான் ஐடியா பண்ணேன் நான். இதில் பாலிகார்பனேட் ஷீட் போட்டதில் வெயில் ஜாஸ்தியாக வருது, இது சொன்னாங்க எல்லாருமே. எனக்கு நைட் நேரத்தில் வந்து நைட்டில் வந்து இந்த லைட்டு போட்டோம்னா கொஞ்சம் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஐடியா பண்ணேன். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, மேலே இருக்கிறது மட்டும் ஏதாச்சும் ஒரு ஷீட்டு இல்லைன்னா தெர்மோகோல் வச்சு மறைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது உள்ளக்க. அப்புறம் ப்ளம்பிங்க்கு இதை நாங்கள் யோசிக்கவே இல்லை. ப்ளம்பிங் வைக்கிறது இந்த இடத்துல வருது அப்படின்றத பற்றி யோசிக்கவே இல்லை. அதனால் இது எக்ஸ்ட்ராவாக இப்போ ஃபிட் பண்ணி இந்த மாதிரி ப்ளம்பிங் ஒர்க் பண்ணி இந்த சிங்க் வச்சு மித்த வேலைகள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் பண்ணணுன்றதுனால கிரானைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசித்து வச்சுருந்தேன் நான். ஆனால் அவசரத்துக்கு இந்த கல், கடப்பா கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வாங்கி வச்சு இது பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். மித்தபடி இந்த இடத்துல கேஸ் வச்சுக்கிறது, கீழே கேஸ் உள்ளே வச்சுக்கலாம். இந்த இடத்துல கேஸ் வச்சு சமைக்கிறது, வெண்ட்டு இந்த காற்று போகிறதுக்கு. சமைச்சோம்னா இந்த இடத்துல மிக்சி, மைக்ரோ ஓவனு, ஏர் ஃப்ரையர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல வரிசையாக வச்சுக்கிறது. அதுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் சப்ளை. சரியா? அப்புறம் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல கேட் வந்து என்ன கதவு போட போகிறோம் அப்படின்னா, இது அலுமினியம் ஃப்ரேமில் ஸ்லைடிங் டோரு, இல்லைன்னா உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த இது பண்ணிடுவோம் சொல்லியிருக்கோம். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி யாரும் வரல. இதுதான் அது. நைட்டு பார்க்கும்போது கொஞ்சம் லைட்லாம் போட்டதுக்கப்புறம், நம்ம லோகோ டிசைன் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே அந்த லோகோவோட லைட்டு ப்ளஸ் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் அருமையாக பண்ணிடலாம். அப்புறம் இதுதான் அது. இந்த இடத்துல ஃபுல்லாக உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, வார்ம் டவுன் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது. அது போக யாராச்சும் வந்தாங்கன்னா சேர் போட்டு அந்த இடத்துல ரிசீவ் பண்ணி ஈவினிங் டயத்தில் நிறைய வேலைகள் இருக்குது. இந்த போல் வந்து எதுக்கு அப்படின்னா, பாக்ஸிங் பேக்கு தொங்க விடுறதுக்காக இது வச்சுருக்கேன். இந்த இடத்துல தொங்க விடுறதுக்கு டபுள் பார் ஊன்னதில் நான் 2 அடி கேப் வச்சேன். ஆனால் இது வந்து 2 அடிக்கு மேலே இருக்குது. இந்த கேப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு திருப்பி ஊண்ட முடியுமான்னு பார்க்கணும். இல்லாட்டினா இதிலேயே கொஞ்ச நாள் போடுவோம், அப்புறமாட்டிக்கு மாற்றிடுவோம். அப்புறம் புல்லப் பாரு இன்னும் ஒன்று கூட நான் எடுத்து போடலை, வந்ததுலேருந்து அப்படியே கிடக்குது. ஓகேவா? அப்புறம் வெளியில் இதெல்லாம் குப்பை இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும், க்ளீன் பண்ணணும், டோசிங் பண்ணணும் ஜேசிபி வச்சு. இந்த இடத்துல வெண்ட் இருக்குல்ல கிச்சனுக்கு. அப்புறம் இதெல்லாம் நாங்களே நேற்றே உட்காந்து, நானும் தனுஷும் உட்காந்து இதெல்லாம் உடச்சி கலவையை போட்டு, கொத்தனார் கூப்பிட்டோம்னா அவங்க வர்றதுக்கு லேட் ஆகும், வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு லேட் ஆகிரும். ஸோ நாங்களே இந்த வேலையை ஃபுல்லாமே பார்த்தாச்சு. நேற்று ரொம்ப 2-3 நாளாக வெயிலே கடந்து வேலை பார்த்ததில் முடியல, ஓடவும் முடியல, ஓடவும் இல்லை. இந்த இடத்துல தண்ணி போகுது, டேப்பர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி தான் இது பண்ணேன். ஆனால் போட்டது அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, தண்ணி அந்த இடத்துல நிற்கிது. அப்புறம் பின்னாடி இந்த இடத்துல வந்து ரூமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல ஜென்செட் வச்சுருக்கோம் உள்ளக்க, தெரியுதா? ஜென்செட்டை வந்து இதில் இருந்து அப்படியே கனெக்ஷன் கொடுத்து அந்த எம்சிபி பாக்ஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். எம்சிபி பாக்ஸில் இது இப்போ வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது. இப்போ இது ஆஃபு, மேலே தூக்கிவிட ஜென்செட்டில் ஓடும். ஜென்செட் ஆன் பண்ணிவிட்டு அந்த சப்ளையில் வரும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது இது. இது வந்து மோட்ருக்கு, இந்த இதுக்கு பாருங்கள் எவ்வளோ வருது. கிட்டத்தட்ட 240 கிட்ட வருது. 240 வோல்ட். முதல்ல வரல 240, இப்போ தான் கொஞ்ச நாளாக இன்னையிலேருந்து 240 வோல்ட் வருது வோல்டேஜ். இதை மட்டும் எம்சிபி மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறது. ஏதாச்சும் ஃப்ளக்சுவேஷனில் ஆகி போச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லேம்ப் வச்சுருக்கோம். இதுதான் பின்னாடி இருக்கிறது யூபிஎஸ்சி விண்டோ. இந்த இடத்துல க்ரில்லு போடணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு சேஃப்டி இருக்காது அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எதுனாலும் பண்ணலாம், உள்ள வெளியாள் வந்து பண்ணுறதா இருந்தால். ஆனால் அந்த மாதிரி யாருமே இது வரையும் வந்து அந்த மாதிரி தவறான விஷயங்கள் எதுவும் பண்ணலை. அதனால் வெளியில் அந்த அந்த என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அதுவும் குறைஞ்சிருச்சு, ஆள் நிறைய புழங்குறதுனால. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணியிருக்கோமா. இதில் வந்து பில்டிங்கோட வேஸ்ட் அவுட்டு இந்த ரெண்டுமே. இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைப்பு வந்து கை கழுவுறது, வாஷ் பேஷன் சிங்க்கு. இன்னொரு பைப்பு வந்து பாத்ரூம்குள்ளே இருக்கிறது, நம்ம குளிக்கிற தண்ணி போகிறதுக்கு. இதெல்லாம் இந்த இடத்துல வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங்க்கு பின்னாடி இந்த இடத்துல வாழை மரம் நிறையா வைக்கணும். வாழை மரம், வாழை இலை அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறது. அது போக வந்து வாழைப்பழம், கொய்யா மரம், பப்பாளி, சீத்தாப்பழ மரம், அந்த இதெல்லாம் வைக்கணும் அப்படின்றது. அதுக்காக இந்த இடத்துல பின்னாடி ஃபுல்லாக இந்த இந்த மரங்கள் இதுதான் வைக்க போகிறோம். எதுக்கு இவ்வளோ நாள் வைக்கல அப்படின்னா, ஜேசிபி வந்து வேலை சுற்றி பார்க்கணும். கண்டு வச்சிட்டோம்னா நசுங்கி போகும், செத்து போகும். அதனால முதல்ல வேலையை சுத்தம் பண்ணி வெளியேறிக்கிறோம் எல்லோரும். அதுக்கப்புறம் இதில் ஃபங்க்ஷன் பாலை காய்ச்சிட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது ஒன்று ஒன்றா செஞ்சுருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் இதுதான் வந்து செப்டி டேங்க்கு. ஒரு 5 அடி உள்ளக்க ஆழம் முறை வச்சு தான் இறக்கியிருக்கோம். ஓகே, தண்ணியெல்லாம் உள்ளக்க தண்ணி மட்டும் போயிடும், வேஸ்ட் மட்டும் உள்ளக்க இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பத்தலை அப்படின்னா பயோசெப்டி டேங்க் அடுத்தது நம்ம மாற்றிக்கிடுவோம். இந்த ஃப்ளோ ட்ராப் வந்து இந்த மாதிரி எக்ஸாஸ்ட் வந்து வைக்கணும். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லு, பாத்ரூமில் இருக்கிற ஸ்மெல்லு உள்ளக்கே இருக்கும். அதனால் அதை வச்சுருக்கு. இது உங்களுக்கு சிம்பிள் விஷயம் தான், இது இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு இது தெரியாது. ஆங்கிள் போட்டு ஒரு 12 அடி உயரத்தில் 750 லிட்ரு டேங்க், சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்கு. இது ஏறுறதுக்கு கம்பி கொடுக்கல. இப்போ சூர்யாட்ட, அதாவது நம்ம வெல்டர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவர் இந்த இந்த இடத்துல ஒரு கம்பி, அதில் ஒரு கம்பி, இதில் ஒரு கம்பி ஏறுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருவாரு. வாஷ் பேஷனு இது காலையில் பல் விளக்குறதுக்கு, இது எல்லாத்துக்கும். இந்த இடத்துல ஒரு கண்ணாடி, அந்த ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இதை வச்சுருவோம். அப்புறம் கை கால் கழுவுறதுக்கு இந்த இடத்துல தண்ணி நிற்கிது, இது ஏதாவது பண்ணணும். அப்புறம் நம்மளோட லைட் ஏரியா முக்கியமான ஏரியா. இந்த இடத்துல பெயிண்ட்டை கொட்டிவிட்டாங்க, தின்னரை வச்சு துடைக்கணும். க்ளீன் பண்ணியாச்சு, மேக்ஸிமம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு லைட்டு போட்டிருக்கேன் நான். 2 லைட்டு போடுறா அப்படின்னா ஒரு லைட்டு போட்டு இதுக்குள்ளே இன்னொரு லைட்டு அந்த அந்த இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த இங்கே ஒரு போர்ட் இருக்குல்ல ஃபேனுக்கு, அந்த இதில் பண்ணிக்கிறோம். எக்ஸாஸ்ட் ஃபேனு ஓடுது. ஹீட்ரு வைக்கிறதுக்கு இருக்குது. டூல்ஸ் கொஞ்சம் மிச்சம் கிடக்குது, எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் இது வாஷிங் மிஷினுக்கு இந்த போர்ட்டு, இந்த இது, இந்த இடம், அவ்வளோதான். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 100 வாட்ஸு ஃபோக்கஸ் லைட்டு, அப்புறம் ஒரு பல்கெட் இருக்குது. நைட்டு போட்டுவிட்டு போயிடுவோம். அந்த எப்பயும் கீழே இப்போ தான் மேட் வாங்கிட்டு வந்து போட்டோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, மேலே ஃபால் சீலிங் பண்ணி 3, 2, அப்புறம் ஒரு 3 லைட்டு, இந்த லைட்டு பண்ணியிருக்கோம். இதை அமர்த்திட்டு போடும்போது வார்ம் லைட்டாக மாறுது. அப்புறம் இது கிராம்ப்டனில் ஃபேனு, தனுஷ் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, வால் மவுண்ட் ஃபேனு. ஓகேவா, இது ஒன்று. அப்புறம் இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கோம். அங்கே ஏசி வச்சுருவோம். அந்த இடத்துல இன்னொரு ஃபேனு, இல்லாட்டினா
ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு உண்டான ரவுட்ரு இந்த இடத்துல வரும். இதுதான் இந்த இடத்துல இருக்கிறது. என் வீட்டில் இருந்த பழைய என்னோடய ரோலிங் சேரு, இது டேபிள் மேட்டு, அப்புறம் வாட்டர் பியூரிஃபையரு, இது மாட்டணும். ஆள் வந்தாங்கன்னா மாட்டணும். ஓகே, இதுவரை இந்த வேலைகள் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் ஒரு பாலை காய்ச்சிட்டு. கிளீனிங் ப்ராசஸ்க்கு ஒரு 3 லட்ச ரூபா கிட்ட ஆச்சு. ஏன்னா 10 ஏக்கருக்கும் ஆரஸ்பதி மரமாக இருந்தது. அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப படாதபாடுபட்டோம். ஒரு மாதத்துக்கு மேலே இதுக்குள்ளேயே இருந்து அந்த வேலைகள்லாம் பார்த்தோம். அந்த ரீல்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு போகிறோம் அப்படின்ற ஐடியாலாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்கே ஒரு 6லேருந்து 7 லட்ச ரூபா கிட்ட செலவாச்சு. என்னடா இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இத்தனையோட பில்டிங் என்னடா இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை அந்த மாதிரி ஆயிருது. தனுஷ் கடையிலேருந்து நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் சப்போர்ட் கிடச்சிருந்தாலுமே மித்த இதர செலவுகள்னு வந்துருச்சு. இப்போ நானுமே வந்து இந்த உலகத்தில் வந்து குப்பை போடாமல் எப்படி சொல்கிறது, நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியல. ஒரு சில இடத்துலலாம் வளைஞ்சு கொடுத்து போகிற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் வேலையில் ஒரு சில இடத்துல வந்து லஞ்சம் வந்து நிறையா இருக்குது. அந்த அந்த விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இப்படி ஸ்டபோனாக இருந்து இது பண்ணோம் அப்படின்னா அதை கொண்டு போக முடியல. நேர்மையாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் அதுக்குண்டான செலவுகள் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்தில் ஒரு படியை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குல்லன்னா அதே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. சொல்கிறேன், இந்த செலவோடு இதெல்லாம் செலவாயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இதுவரையும் ஆயிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் எனக்கு இதில் வந்து என்னென்னா, ஒரு ஷெட்டு போட்டு நம்ம மெட்டீரியல்ஸ்லாம், அதாவது அத்லெட்டிக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து பொருள்லாம், அந்த கடப்பாரை, மம்பட்டி, சான்சட்டி இந்த விஷயங்கள்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணுறது, ட்ரில்லிங் மிஷின் இந்த இதெல்லாம், அந்த இதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு குதிரை ஒன்று வாங்கலான் இருக்கேன். அது போக ஒரு நாய்க்குட்டிகள் வந்து இதில் வாங்கி வளர்க்கணும். அது தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷெட்டு இதெல்லாம் ஒன்று போடணும். அதெல்லாம் ஆசை தான், காசு வரணும், போடணும். இப்போ மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்கு தான் மெயின். அதுக்கப்புறம் அந்த வேலைகள்லாம் பண்ணணும். இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சின்னதாக ஒரு கண்டெய்னர் வச்சு. நிறைய ஐடியாஸ் இருக்குது. அது அந்த பக்கத்துலேயே ஒரு ராகா பேலஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா கெஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஒரு 500 மீட்டரில் இருக்குது. வாழை மரம் நிறைய வைக்கிறத பற்றி சொல்லியிருந்தேன் நான். ஓகே, இவ்வளோ வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரமே பால் காய்ச்சிட்டு, இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே பால் காய்ச்சிட்டு அடுத்த அப்டேட்டாக கொடுக்குறேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்டேட்டை கொடுக்குறேன். மராத்தான் வில்லேஜ் வந்து உருவாகிறதுக்கு நான் மட்டும் கிடையாது, தனுஷ் மட்டும் கிடையாது, பார்க்குற ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் இந்த மராத்தான் வில்லேஜுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களோட உதவியால் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.